இங்க ஒரு ரூம்ல நிறைய ரோபோ அடுக்கி இருக்கும். அங்க ஒரு செக்யூரிட்டி வர அங்க இருக்க எல்லா ரோபோவையும் தொட்டு பாக்குறான். அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ரோபோ கிட்டையும் தொட்டு பாக்குறான். அந்த ரோபோ அவனுக்கு வார்னிங் கொடுக்குது. ஆனாலும் அந்த ரோபோ கிட்ட தப்பான இடத்துல தொடுறான். அதனால அந்த ரோபோ அவனை கொலை பண்ணிடுது. ரூம்ல இது சத்தம் கேக்குதுன்னு இன்னொரு செக்யூரிட்டி வந்து பாக்குறான். அப்ப அந்த ரோபோ அங்கிருந்து வெளியே வருது. உள்ள பார்த்தா ஒரு செக்யூரிட்டி இறந்து கிடக்குறான். அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஓனர் வந்து சிசிடிவி செக் பண்ணி பாக்குறாரு. எம்ப்ளாயி சொல்றது எல்லாமே உண்மைன்னு அதுக்கப்புறம் தான் அவர் நம்புறாரு. கம்பெனியோட ரெப்புடேஷன் குறைஞ்சிரும்னு அந்த செக்யூரிட்டி நேச்சுரலா தான் இறந்தாருன்னு சிஇஓ கிளைம் பண்ண சொல்றாரு. அதே நேரத்துல அந்த ரோபோவும் பவர் ஸ்டேஷன் தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. ஆனா இவங்க பவர் எல்லாத்தையும் கட் பண்ணது பார்த்து அது கண்டுபிடிச்சிடுது. அது ரொம்ப அட்வான்ஸா இருக்க காரணத்தினால அது மனுஷங்க மாதிரியே யோசிக்குது. பதட்டமும் இல்லாம அந்த ரோபோ வெளியே வருது. அதே நேரத்துல அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அதுல ஏறி உட்காருது. அந்த இறந்து போன செக்யூரிட்டியும் அந்த ஆம்புலன்ஸ்ல தான் ஏத்தி இருப்பாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல பவர் சார்ஜர் இருக்கும். இது ரோபோங்கிறதால மற்ற ரெண்டு ரோபோவும் கண்டுக்காம அவங்களோட கூட்டிட்டு போகுது. ரோபோ அந்த ஆபீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுது. அதே நேரத்துல ஒரு டாக்டர் அவரோட பொண்ணை கூட்டிட்டு வராரு. நீ கார்லயே இரு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு போறாரு. டாக்டர் செக்யூரிட்டியோட பாடியை அட்டாப்சி பண்ண போறாரு. அதே நேரத்துல அந்த குழந்தை போய் அந்த ரோபோ கிட்ட பேசுது. ரோபோ குழந்தையோட கையை தொட்ட உடனே குழந்தை தன்னோட எஜமானனா அது தன்னை பிக்ஸ் பண்ணிக்குது. இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் வேணா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடுறேன்.